ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைலில் முருங்கைக்காய் முட்டை வச்சு ஒரு பொரியல் ஐட்டம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு முதல்ல ஒரு 10 முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கிடலாம். கொஞ்சம் பெரிய முருங்கைக்காவை எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காவோட 2 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு அதை பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இனி ஒரு ஸ்பூனை வச்சு உள்ள சதைப்பகுதியை மட்டும் நாம் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா முருங்கைக்காவோட சதைப்பகுதியையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா முருங்கைக்காவையும் எடுத்து வச்சாச்சு. இனி இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இனி ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இது மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு அரை முடி துருவின தேங்காய். இது கூட 2 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சிறு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இனி ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 2 வத்தல், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இனி வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நாம் வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்காவை இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இனி இதை சிம்மில் வச்சு ஒரு மூடி வச்சிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் ஒரு 3/4 பதம் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் 3/4 பதம் வெந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி முருங்கைக்காவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 முட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி முட்டையை பொரித்து எடுத்துக்கிடலாம். முட்டை ஓரளவு வெந்ததும் இனி இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இனி இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கிடலாம். இனி மூடி வச்சு மூட வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.